வணக்கம். நிறைய பேருக்கு நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் இருக்கும். சில பேர் கோல்டில் போட்டிருப்பீங்க, சில பேர் சில்வரில் போட்டிருப்பீங்க, ரியல் எஸ்டேட்டில் போட்டிருப்பீங்க, ஈக்விட்டியில் போட்டிருப்பீங்க, டெபிட் ஷார்ட் டேர்மில் போட்டிருப்பீங்க, இன்னும் சில பேர் கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் பாண்ட்ஸ்லாம் போட்டிருப்பீங்க. பட் எது தான் நல்ல க்ரோத் கொடுக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு கன்ஃபியூஷன் தான். ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த வருஷம் டாப்பில் இருக்கிறது அடுத்த வருஷம் அப்படியே பாட்டம் போயிடும். என்ன பிரதர் சொல்கிறீங்க? அதுக்கு நான் உண்மையான இப்போ நடந்த ஒரு சர்வேவே கொடுக்குறேன். நீங்களே பாருங்கள் எதில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணால் கரெக்டாக வருன்றது ஒரு கன்ஃபியூஷன் இருந்துகிட்டே இருக்கும். 2015 ஃபஸ்ட் பொசிஷனில் ஜி செக்யூரிட்டிஸ், அது மாதிரி கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ், லாஸ்ட் பொசிஷனில் சில்வர். சரி, சில்வர் லாஸ்ட் பொசிஷனில் இருக்கேன்னு வச்சிங்கனாக்கா 2016 சில்வர் தாங்க ஃபஸ்ட் பொசிஷன், லாஸ்ட் பொசிஷனில் ஈக்விட்டி ஸ்மால் கேப். 2017 ஃபஸ்ட் பொசிஷனில் ஈக்விட்டி ஸ்மால் கேப், லாஸ்ட் பொசிஷனில் ரியல் எஸ்டேட். 2018 ஃபஸ்ட் பொசிஷனில் கோல்டு, லாஸ்ட் பொசிஷனில் ஈக்விட்டி ஸ்மால் கேப். 2019 ஃபஸ்ட் பொசிஷன் கோல்டு, லாஸ்ட் பொசிஷன் ஈக்விட்டி ஸ்மால் கேப். 2020 ஃபஸ்ட் பொசிஷன் சில்வர், லாஸ்ட் பொசிஷனில் ரியல் எஸ்டேட். 2021 ஃபஸ்ட் பொசிஷன் ஈக்விட்டி ஸ்மால் கேப், லாஸ்ட் பொசிஷனில் சில்வர். 2022 ஃபஸ்ட் பொசிஷன் கோல்டு, லாஸ்ட் பொசிஷனில் ஈக்விட்டி ஸ்மால் கேப். 2023 ஈக்விட்டி ஸ்மால் கேப் ஃபஸ்ட் பொசிஷன், லாஸ்ட் பொசிஷன் ரியல் எஸ்டேட். 2024 ஈக்விட்டி ஸ்மால் கேப் ஃபஸ்ட் பொசிஷன், டெபிட் ஷார்ட் டேர்ம் லாஸ்ட் பொசிஷன். 2025 இப்போ நடந்துட்டு இருக்கிறதுல ஃபஸ்ட் பொசிஷன் கோல்டு. சரிங்களா? ஸோ இதுதான். என்னடா எதுலையுமே நம்ம இன்வெஸ்ட் பண்ண முடியாதா? எஸ், கண்டிப்பாக வந்து நம்ம இது வந்து அதாவது இப்போ நீங்கள் கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா டக்குன்னு பார்த்தீங்கன்னா கோல்டு டவுன் ஆகிட்டு அடுத்த சில்வர் மேலே வந்துடும். ஸோ எதையுமே வந்து நம்ம வந்து ஃபிக்ஸட் பண்ண முடியாது. கரெக்டான அனாலிசிஸ் பண்ணி என்றைக்குமே இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா நல்ல க்ரோத் எடுக்கலாம். அதுக்கு தான் இது. ஏன்னா இதில் தான் இப்போ நம்ம இன்றைக்கி டக்குன்னு ஏதாவது ஒரு நியூஸ் பார்ப்போம், ஆகா கோல்டு இவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டக்குன்னு அதில் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா சடனாக வந்து ஒரு 2 வாரத்தில் குறையிறதுக்கு சான்ஸ் இருக்குது. கொஞ்சமாக தான் குறையும். ஆனால் நம்ம என்ன நினச்சிடறோம்னா ஏதோ பயங்கரமாக குறைஞ்சிருச்சு, ரொம்ப அதிகமாக குறைஞ்சிருச்சு, நம்ம இன்னும் உடனே கோல்டை விற்றுறணும் அப்படின்னு நினச்சி நம்மளுக்குள்ளேயே ஒரு பேனிக் அடைஞ்சிக்கிறோம். என்றைக்குமே பேனிக் கிடையாதீங்க. டெசிஷன் வந்து கரெக்டாக மெதுவாக பேஷன்ஸாக எடுத்திங்கன்னா கண்டிப்பாக நல்ல ரிட்டர்ன்ஸ் எல்லாராலையுமே எடுக்க முடியும்.